இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த கம்பெனியில உள்ள அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ இதுவரைக்கும் இது மாதிரி யாருமே கேட்கல. ஸோ இது கொஞ்சம் புதுசா இருந்தது. அதனால அது ரிலேட்டடான டீட்டெயிலை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்றோம் அப்படிங்கிற எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கிளைம் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து எந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டுக்கு நான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வியூவில் போயிட்டு இதில் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லா கம்பெனியோட டீட்டெயிலும் இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ தான் போயிருப்பார், ஜஸ்ட் இன்டர்வியூ தான் போயிருப்பார். ஆனால் அவங்களுக்கு மெம்பர் ஐடி வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து ஒரு 2 இயரோ 3 இயரோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு அடுத்த கம்பெனியில் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கவே மாட்டீங்க வேலைக்கு. பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண கம்பெனி தான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி. ஸோ நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அந்த கம்பெனியில் தான் போயிட்டு நமக்கு கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது வந்து தப்பு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி தான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு கம்பெனி தான் டிஸ்ப்ளே ஆகும். இது நீங்கள் வந்துட்டு அந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு அடுத்தது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகாமலே உங்களுக்கு மெம்பர் ஐடி ஜென்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், டேட் ஆஃப் எண்ட் இருக்காது, அதில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் போட்டிருக்காது. நீங்கள் வந்துட்டு ஃபைனல் கிளைமாக ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணுறீங்க, அதாவது ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 31 மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட வியூவர்ஸே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து போட்டாச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் நம்பர் 19 10C வந்து ஓப்பன் ஆகலை, ஒன்லி ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 10C இது வந்து ஓப்பனே ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 31 மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து போடாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 19 10C வந்து டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு லாஸ்ட் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் போடாமல் அதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனி எல்லாத்துலேயும் டேட் ஆஃப் எண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 31 தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும், 31. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு மெம்பர் ஐடி வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி ஆட் ஆயிருந்து அப்படின்னா உங்களால் ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி அமௌண்ட்டை லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த மெம்பர் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கல அந்த கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உங்களுக்கு வந்துட்டு எந்த கான்ட்ரிபியூஷனும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதில் டேட் ஆஃப் எண்டும் அப்டேட் பண்ண முடியாது. ஒரு நாள் கூட வேலைக்கு போகாமல் உங்களுக்கு வந்து மெம்பர் ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னாலும், இல்லை வந்து 10 நாள் தான் வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் போகவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எதுவும் ரிசீவ் ஆகாது. ஸோ அப்படி ரிசீவ் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 19 10C வந்து போடுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து
கிளைம் ஆகும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட்டாக எந்த மெம்பர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகுதோ இந்த மெம்பர் ஐடி வந்து இந்த கம்பெனியோடது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 1910C வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியோட மெம்பர் ஐடி மட்டும்தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் இருந்தால் ஃபுல் அமௌண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து போடலை. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கம்பெனியோ இல்லை 3 கம்பெனியோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெம்பர் ஐடியில் அமௌண்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மெம்பர் ஐடி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே ஆகுமே தவிர உங்களோட கம்பெனி நேம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதில் வந்து எந்த மெம்பர் ஐடிக்கு எந்த கம்பெனி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ எந்த கம்பெனியில் அமௌண்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் கம்பெனியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டுக்கலாம். அப்போ மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோரில் ஒர்க் பண்ண கம்பெனியோட மெம்பர் ஐடியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து போட முடியும். அதர்வைஸ் நீங்கள் எப்போ கிளைம் பண்ணி 19 and 10C வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு மெம்பர் ஐடியும் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எந்த கம்பெனியில் இப்போ வந்து கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் யோசிக்கணும் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து கிளைம் ஆகும். அதுக்கு முந்தின கம்பெனிஸ்லாம் உள்ள அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணி வைக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியுமே தவிர அதுக்கு பிஃபோராக ஒர்க் பண்ண எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அது டேட் ஆஃப் எண்ட் போட்டிருந்தாலும் சரி போடாட்டியும் சரி அதை கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கம்பெனியோட அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை சேர்த்து உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். ஃபார்ம் நம்பர் 31 அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது மட்டும் மெம்பர் ஐடி அதாவது கம்பெனியை மாற்றி சூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது லாஸ்ட் கம்பெனியோட அமௌண்ட்டை மட்டும் தான் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.